நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து செய்தியாளர்களை சந்திக்காமல் இருந்தார். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஊடகங்கள்ல அவர் பேசாமல் இருந்தது பெரிதுமே விமர்சிக்கப்பட்டது. அதே நேரம் எங்கள் தலைவர் சரியான நேரத்துல ஊடகங்களிடம் பேசுவார் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் பல பேருமே சொன்னாங்க. இந்த நிலையில அரசியல் வருகைக்கு பின்பாக NDTVக்கு பேட்டி கொடுத்திருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வர நிலையில NDTV ஊடகத்துடைய சார்பில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுல அரசியல் பிரமுகர்கள் பல பேருமே பங்கேற்று பேசிக் கொண்டுமே இருந்தாங்க. அந்த வகையில நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் அப்படின்னு NDTV குழுவினரை நேர்ல சந்தித்து பேசியிருக்காரா. அப்போது ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் தாமதம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் கொடுத்த அவர், என்னுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால என்னுடைய தயாரிப்பாளருக்காக நான் வருத்தப்படுறேன். என்னுடைய படங்களுக்கு அரசியல் வருகைக்கு பின்பாக பாதிப்பு ஏற்படும் என முன்பே நான் எதிர்பார்த்திருந்ததுதான். மேலும் என்னுடைய மனைவியுமே இதேதான் சொன்னாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. முன்னாடி இந்த படம் கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 9ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் கிடைக்க தாமதமானதால KVN புரொடக்ஷன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குமே போட்டாங்க. இதனடுத்து தனி நீதிபதி ஆஷா படத்திற்கு உடனடியாக UBS சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவையுமே போட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டு சென்றது. இப்படி இந்த பிரச்சனை இழுத்து கொண்டே போகுது. தற்போது இந்த திரைப்படம் தமிழ்நாடு எலெக்ஷனுக்குள்ள ரிலீஸ் ஆகிவிடுமா ஆகாதா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவுமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.